பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குழந்தைகள் இப்பொழுது அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆசிரியராகிய நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியரிடம் உள்ளது. அரசு பள்ளியில் ஏழை எளிய மக்கள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். இதற்காக தான் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். விழாவில் தலைமை செயலர் சரத் சௌகான், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக விழாவில் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழா CAB சிகேம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர், வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ், கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மினு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன் சிறப்புரையாற்றினர். விழாவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன், செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், சிகேம் நிறுவனத்தின் தலைவர் பத்மா தாமோதரன் உட்பட பலர் பங்கேற்றனர். 100 ரஞ்சி போட்டிகள் ஆடிய வீரர் அருண் கார்த்திக் புதுச்சேரி அணியின் கேப்டனாக ரோஹித் அறிமுக உரையாற்றினார். விழா மலரை ஐசரி கணேஷ் வெளியிட்டார். தொடர்ந்து கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 12, 14, 16 வயதிற்கு உட்பட்ட இன்டர் அகாடமி தொடரில் ஜகத் கிரிக்கெட் அகாடமி கோப்பையை வென்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்க இலவச நீர்மோர் பந்தலை சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடையின் வெப்பம் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அதன்படி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சந்நிதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை முதலியார்பேட்டை சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் வழங்கினார். இதில் தொகுதி முக்கியஸ்தர்கள் சேகர், கலியமூர்த்தி, கோபி, ஜீவா, கர்ணா, கணபதி, மோகன், விக்ரமாதித்தன், பாஸ்கரன், அருள், ஆறுமுகம், விஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்ஸ்டாகிராமில் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி 95,000 ரூபாயை இழந்த புதுச்சேரி பெண். வெளியூரை சேர்ந்தவர் அக்ஷயா. இவர் இன்ஸ்டாகிராமில் பகுதி நேர வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் இருந்த வாட்ஸ்அப் எண்ணை அக்ஷயா தொடர்பு கொண்ட பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பகுதி நேர வேலைக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். இதை நம்பிய அவர் 95,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தையால்பேட்டையை சேர்ந்த பாரதி என்பவரின் கிரெடிட் கார்டில் இருந்து 84,721 ரூபாயும், மூலகுளத்தை சேர்ந்த திவகர் கிரெடிட் கார்டில் இருந்து 38,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல ஒதியஞ்சாலை பகுதியை சேர்ந்த அப்துல் அஜீஸ் 11,000 ரூபாயும், காட்டேரிக்குப்பத்தை சேர்ந்த எழிலன் 10,000 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபரி மோசடி கும்பலிடம் 2,38,721 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர்.
கோட்டக்குப்பம் அடுத்த ஒரு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது பள்ளி மாணவிக்கு கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்கிற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து தலைமறைவான இஸ்மாயிலை நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொது அமைப்புகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில அந்தஸ்து வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக பொதுநல அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி இதுவரை 16வது முறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. எனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது, மத்திய உள்துறை அமைச்சர் எம்பிக்களை சந்தித்து புதுச்சேரி மாநில உரிமைகளை கேட்டு பெறுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலீசார் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது. நேற்று மதியம் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கடை வீதியில் சாலையோரம் தகராறில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர். இருப்பினும் 2 பேரும் போலீசாரை கூட கண்டுகொள்ளாமல் தாக்கிக் கொண்டனர். பின்னர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி இன்ஸ்பெக்டர்கள் மூர்த்தி சிக்மா நுண்ணறிவு பிரிவுக்கும், வரதராஜன் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவுக்கும், செந்தில்குமார் சிக்மா செக்யூரிட்டிக்கும், ஆடலரசன் ஏனாம் போலீஸ் நிலையத்திற்கும், அனில்குமார் மாகே போலீஸ் நிலையத்திற்கும், சண்முகம் மாகே கடலோர போலீஸ் நிலையத்திற்கும், சண்முகம் புதுச்சேரி வெளிநாட்டு பதிவகம் பிரிவுக்கும், கார்த்திகேயன் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இன்ஸ்பெக்டர்கள் செந்திக்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும், சண்முக சுந்தரத்திற்கு கூடுதல் பொறுப்பாக சட்டப்பிரிவு, ரகுபதிக்கு கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கும், பிரபு பாகூர் போலீஸ் நிலையத்திற்கும், நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும், கதிரேசன் திருபுவனை போலீஸ் நிலையத்திற்கும், பிரமோத் லஞ்ச ஒழிப்பு துறைக்கும், முருகானந்தம் அரியாங்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கும், புனிதராஜ் ஏனாமிற்கும், ராஜன் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கும், குமரன் நிரவிக்கும், சுரேஷ் கோட்டுச்சேரிக்கும், செந்தில்குமார் நெடுங்காடு போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா 100 கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார். வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKT முரளி மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கிட விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட கவுன்சிலர், வானூர் கவுன்சிலர் மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி தொடங்கியது. இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது.
சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தாங்கி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தார். இதில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். காலாப்பட்டு, பெரியகடை, ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை, முத்தையால்பேட்டை ஆகிய போலீஸ் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார்களை தெரிவித்தனர். போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களிடம் குறைகளை நிவர்த்தி செய்தனர்.